योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைக்கு ஒரு கதை பார்ப்போம். ஒரு சத்சங்கம் செய்வது என்றால் உண்மைகளை கொண்டுதான் அந்த சத்சங்கம் செய்ய முடியும். அதனால் அவை திரும்ப திரும்ப வரக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கும். அந்த கருத்துக்களையும் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய காரணம் அது வாய் வழியாக, காது வழியாக, கண் வழியாக உள்ளே நுழைந்து ஆழமாக இறங்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஒன்றை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் அதனுடைய இன்ஃப்ளூவன்ஸ், அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். எத்தனையோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஆரம்பத்தில் நாம் அதை வெறுப்போம், சுத்த நியூசன்ஸ் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் 2-3 தடவை காதால் கேட்ட பிறகு எப்படி அது நம்முடைய ஆழ் மனதில் நுழைந்திருக்கிறது என்று தெரியாது. கடைத்தெருவுக்கு போகும்பொழுது நம்மை அறியாமல் அந்த பொருளை சென்று வாங்குவோம். ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆழ்ந்து உள்ளே இறங்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லுவது வழக்கம். இதை நாம் ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளிலும் காணலாம், ரமண பகவானுடைய உரையாடல்களிலும் காணலாம். திரும்ப திரும்ப அவர்கள் அந்த ஒரு பாயிண்டை விதவிதமாக சொல்வார்கள், சில சமயம் ஒரே மாதிரியும் சொல்வார்கள். ஆயினும் இதை ஆழமாக எடுத்துக்கொள்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது. ஒரு சுவாமி ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு சத்சங்கம் செய்தார். கிட்டத்தட்ட 2000 பேர் அதில் பங்கு கொண்டனர். அவர்களெல்லாம் அதை மிகவும் கொண்டாடி ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து அந்த ஒரு பெரிய சத்சங்கம் பெரும் பலனை அளித்துள்ளது என்று நினைத்தார்கள். அடுத்த நாள் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாயிற்று. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அந்த சுவாமி தான் முதல் நாள் சொன்னதையே அப்படியே திரும்பச் சொன்னார். பிறகு 3ஆம் நாளும் அதே மாதிரி முதல் நாள் சொன்னதையே அதே மாதிரி திரும்பச் சொன்னார். இப்படி நாட்கள் ஆக ஆக அந்த ஒரே கருத்தையே அவர் திரும்ப திரும்ப சொன்னவுடன் பலருக்கு அது மிகவும் போர்டமாக ஆகிவிட்டது. சலித்து போனார்கள், அழுத்து விட்டது. இது என்ன, ஒரே கதையே ஒரே கருத்தையே இவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருக்கும் வேறு வேலை இல்லை, நமக்கும் வேறு வேலை இல்லை. இப்படியெல்லாம் அந்த கருத்தின் ஆழம் போய்விட்டது. எது ஒன்றுமே நமக்கு மலிவாக கிடைத்ததென்றால் அதற்கு மதிப்பு இருக்காது. ஒரு அரிய பொருள் கிடைப்பதற்கே அரிய பொருள் என்ற நிலை என்பது இந்த கருத்து மனதிற்கு வந்தால் மட்டுமே அதை தேடி நாடி ஓடுவோம். எது ஒன்றும் மலிவாக கிடைத்தால் அதனுடைய விலை 0 தான், அதனுடைய மதிப்பு 0 தான். மிகவும் கேஷுவல் ஆகிவிடும். ஆசிரமத்திற்கு வந்து பலர் சொல்வார்கள், எங்களுக்கும் ஆசிரமத்திலேயே இருந்து சேவை செய்ய வேண்டும் போல் இருக்கிறது, இங்கே உட்கார்ந்து நாமும் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் சொல்வேன், இங்கேயே இருந்தீர்களானால் இது மிகவும் கேஷுவல் ஆகிவிடும், இதற்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விடும். தள்ளி இருந்து அதற்காக ஏங்குவது எவ்வளவோ மேன்மையானது. ஆக இந்த சுவாமி அந்த கருத்துக்களையே
திரும்ப திரும்ப விடாமல், ஒரு நாள் விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். தினம் தினம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் வரும் கூட்டம் பெருமளவில் குறைந்து விட்டது. எல்லோரும் அவர் மேல் வைத்திருந்த மதிப்பையும் இழந்து விட்டார்கள். இவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். இப்படி கடைசியில் கூட்டம் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது அதை பார்த்த அந்த சுவாமி அன்றைக்கு தன்னுடைய தலைப்பை மாற்றி பேசினார். இன்னும் உயர்ந்த கருத்துக்களை அள்ளி வீசினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு நபருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் கேட்டார், பிரசங்கித்த சுவாமியை பார்த்து, சுவாமி, இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நீங்கள் இன்று வேறு விதமாக வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இதை நீங்கள் முன்பே செய்திருந்தால் அந்த கூட்டம் தங்கியிருக்குமே, அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு யாருமே இல்லாத நிலையில், நான் ஒருவனே மட்டுமே இருக்கும் நிலையில் இன்றைக்கு மாற்றி வேறு இன்னும் ஆழ்ந்த கருத்துக்களை வித்தியாசமாக சொல்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அந்த சுவாமி புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொல்லியும் எல்லோரும் சலித்து போனார்களே தவிர யாருமே அதை கடைபிடிக்கவே இல்லை. ஒரு கருத்தை நாம் சத்சங்கத்தில் கேட்டோமானால், அதுவும் நம்முடைய பகவான் போன்ற ஒரு பெரிய மகாத்மா சொல்லிய கருத்து, அது அவர் அனுபவத்தில் இருந்து வந்த கருத்து, அவர் வாழ்ந்த கருத்து. அந்த கருத்தை திரும்ப திரும்ப கேட்கும் பாக்கியம் கிட்டியிருக்கிறது என்று அதை கொண்டாடி, அதை முழு கவனத்தோடு கேட்டு திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது ஆழ உள்ளே செல்கிறது, ஆர்வத்தோடு கேட்கும் பொழுது. இரண்டாவது, ஒரு மகானுடைய வார்த்தைகளுக்கு அத்தனை ஒரு பவர் உண்டு, மகா சக்தி அது. நாம் வெறுமே அந்த இடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் போதும், மூளை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட கிடையாது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் எப்பேற்பட்ட மகாத்மாவிடமிருந்து வந்திருக்கிறது, அவைகள் தானாகவே கேட்பவருடைய ஆத்மாவுக்குள் நுழைந்துவிடும். அங்கு நுழைந்து பல பெரும் மாற்றங்களை கொண்டு வரும். உரிய சமயத்தில் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்வார்கள் அல்லவா. ஆனால் மூளையை வைத்து மட்டும் கவனிப்பவர்கள் 2 நாளுக்கு மேல் அவர்களுக்கு போர் அடித்துவிடும். ஒரு பக்தியோ அல்லது நம்பிக்கையோ இல்லாதவர்கள் வேறு கருத்துக்களை நாடி சென்று விடுவார்கள். இந்த சுவாமி சொன்னார், எல்லோரும் கேட்டார்கள், போர் அடித்தது என்று நிறுத்திவிட்டார்கள். ஆனால் யாருமே இதை கடைபிடிக்கவே இல்லை. உங்களை நான் 2-3 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் எல்லோருக்கும் அன்பையும் தியாகத்தையும் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களிடத்தில் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கண்டேன். நீங்கள் உடையில்லாத வறுமையில் வாடும் ஒருவருக்கு உங்கள் மேல் இருந்த ஷாலையும் வேறு ஒரு உடையையும் கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்தேன். அன்போடு கொடுத்தீர்கள். அடுத்து நான் சொன்னவைகளில் முக்கியமானது அடக்கம், ஹியூமிலிட்டி, பொறுமை. இந்த பொறுமையையும் ஹியூமிலிட்டியும் அடக்கமும் நான் திரும்ப 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 சொல்லி வந்த கருத்துக்கள். ஆனால் நேற்றைக்கு நான் பார்த்தேன், நீங்கள் உங்களுடைய காலணிகளை வேறு இடத்தில் வைத்து விட்டீர்கள். இதை கண்ட அந்த வாயில் காப்போன் வந்து உங்களை மிகவும் திட்டி வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் கொட்டி அவமானப்படுத்தி அதை கொண்டு போய் உரிய இடத்தில் போடச் சொன்னார். தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறீர்கள், இது கூடவா தெரியவில்லை உங்களுக்கு? இன்றைக்கு வேறு இடத்தில் விட்டு சென்றிருக்கிறீர்கள் என்று
என்பதையே அவன் மிகவும் ஆழமாக காயப்படுத்தும் விதத்தில் உங்களிடம் சொன்னான். ஆனால் நீங்கள் பொறுமையாக அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, ஆம் நான் தவறு செய்து விட்டேன் என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்து அதை உரிய இடத்தில் வைப்பதை பார்த்தேன். நீங்கள் ஒருவர்தான் அந்த 3000 பேரில் நான் சொன்னதை சலிப்படையாமல் அழுக்காமல் சலிப்பில்லாமல் கேட்டதுடன் அதை கடைபிடித்ததையும் பார்த்தேன். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு அதைவிட இன்னும் பெரும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், 3000 பேர் இந்த சத்சங்கத்தை கேட்பதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் எத்தனை பேர் அதில் மாற்றம் அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எத்தனையோ வியூஸ் 15K 15M என்றெல்லாம் வருகிறது. ஆனால் ஒருவர் இருவரை தவிர மிகச்சிலரை அதன் மூலம் ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறார்கள், தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். வாழ்க்கையில் படும் துன்பங்களை எல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நம்முடைய பகவானுடைய கருத்துக்கள் அவருடைய அனுபவத்தில் தோய்ந்து வந்தவை. அதை வெறுமே ரிலே செய்கிறோம். அது பகவானிடமிருந்து வந்தவை என்ற ஸ்ரத்தையும், அதில் அத்தனை சக்தி இருக்கிறது என்ற அறிவும், இதை பயபக்தியோடு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியில் மிக விரைவிலேயே ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துவிடும். அதை விட்டு வெறும் காதால் மட்டும் கேட்டு திரும்ப திரும்ப ஒரே கருத்து தானே, மிகவும் அலுப்பாக இருக்கிறது. இதைவிட விதவிதமான கருத்துக்கள் கொண்ட எத்தனையோ வீடியோக்கள் இருக்கிறது, ஆடியோக்கள் இருக்கிறது என்று போய்விடுவார்கள். ஆக அந்த மகாத்மா சொல்கிறார், நீ ஒருவர் போரும். உண்மையிலேயே நீ மாற்றமடைந்து அதை கடைபிடித்து வருகிறாய். உனக்குத்தான் நான் அடுத்த 2வது சத்சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். இது எங்கும் நடப்பது. மிக அழகாக இதை படம் பிடித்து காட்டுகிறது. அதனால் நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். சத்சங்கத்தில் கவனத்தோடு கேட்பதை ஸ்ரவண யோகம் என்று சொல்வார்கள். கேட்பவர்கள் கவனமாக கேட்டால்தான் சொல்பவர்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரும். அதை கடைபிடித்தார்களானால் இன்னும் அது விசேஷமாக இருக்கும். 2வது, அந்த கேட்டவைகளை எல்லாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை நாம் உள்ளே இறக்கி அது செயலாக வெளிப்பட வேண்டும், ஆத்ம சக்தியாக ஆக வேண்டும். அதுதான் ஒரு சத்சங்கத்தினுடைய பெரும் பயன். அந்த சத்சங்கமும் என்ன, அனுபவத்தில் உணர்ந்த ஒரு பெரிய மகாத்மாவின் வார்த்தைகள் அல்லவா. அதை கேட்பதனாலேயே நமக்கு அந்த அனுபவம் கூடுவதற்காக வேண்டிய மாற்றங்கள் சிறிது சிறிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நம்மையும் அறியாமல் நாம் மாறிக்கொண்டிருப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். சில நாட்களுக்கு முன்பு ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு இளைஞர் வந்தார். என்னிடம் இப்படியே சொன்னார். அவர் பகவானுடைய கைங்கரியங்களை செய்து வருபவர். அதை விட்டுவிட்டார். அவர் சொன்னார், திரும்ப திரும்ப ஒரே கருத்தையே ஒரே வார்த்தைகளை கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிகவும் சலிப்பாக இருக்கிறது. அல்லது வார்த்தைகளாவது தாங்கள் மாற்றிச் சொல்லக்கூடாதோ? ஒரே கருத்தை ஒரே வார்த்தைகளால் சொல்லி வருகிறீர்கள். நான் செய்து வந்த கைங்கரியத்தை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார். எனக்கு மிகவும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்படித்தான் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக நாம் ஏதாவது எடுத்துக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
They want newness and varieties. அது மட்டுமல்ல, ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் யாராலும் எதுவும் பொறுமையாக கேட்க முடியவில்லை. அந்த 10 நிமிடமும் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் ஷார்ட்ஸ் என்று 2 நிமிடம் 3 நிமிடத்தில் ஒரு கருத்தை சொல்லும்படி போட்டு விடுகிறார்கள். அது முடிந்த பிறகு அடுத்த ஷார்ட் என்ன என்று பார்க்கிறார்கள். ஆக காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, கலியுகம் இது. அதனால் நாம் செய்ய வேண்டியது செய்து கொண்டே போக வேண்டும். அதனுடைய விளைவு என்ன என்பதை கடவுளிடம் விட்டுவிட வேண்டும். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இந்த பிரார்த்தனையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் செய்கிறோம். இந்த பிரார்த்தனைகளும் அவரால் ஏற்படுத்தப்பட்டவைதான். இதற்கு ஒரு தேவை இருப்பதனால்தான் இந்த பிரார்த்தனைகள் வந்திருக்கின்றன. முடிந்த வரையில் முடிந்தவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இதனால் பெரும் நன்மை இருக்கிறது. பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு இன்றைய உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். ஏனெனில் இன்றைக்கு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. கடவுளின் பெயரில் கூட அஞ்சாமல் ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்கிறார்கள். நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் அதர்மம் எவ்வளவு வேரூன்றி இருக்கிறது என்று காண்பிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் நாயகனான தாங்கள் மட்டுமே இதை மாற்ற முடியும். அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்களெல்லாம் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறை நினைப்போடு வாழ வேண்டும். யாருமே தங்களுடைய குறைகளை பார்த்துக் கொள்வதே இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து கூறுவதில் மிகவும் ஆர்வமாகவும் புத்துணர்ச்சியோடும் அதை ஒரு பெருமையோடு செய்வதை பார்க்கிறோம். மக்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு தத்துவத்தை உருவாக்கி தாங்கள் செய்வதையெல்லாம் நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். இறைவனுடைய நாமம் ஒன்றுதான் இவற்றுக்கெல்லாம் ஒரு பெரும் அருமருந்து. பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். வன்முறை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பயங்கர விளைவுகளை நாம் பார்க்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு அவற்றை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தை நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். யாருடைய மனத்திலும் இந்த போர் என்ற எண்ணமே எழாத வண்ணம் ஆசீர்வதிக்க வேண்டும். அடிக்கடி வந்து நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அத்துடன் மக்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். அசுர எண்ணங்கள் தான் இன்றைய வன்முறைக்கு காரணம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயினும் எல்லோரும் ஊழ்வினைக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி. இதை நாம் பணம் கொடுத்தோ பதவியினாலோ அடக்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆக ஒவ்வொருவரும் ஊழ்வினைகள் காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி கலங்கி வருகிறார்கள். தாங்கள் இந்த கர்ம வினைக்கும் மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்று இருக்கிறது. தங்களுடைய பேரன்பினால் அது ஏற்படும். நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், அதை நம்பி வேண்டிக் கொள்கிறோம். காரணமற்ற கருணையை இந்த உலகத்தில் துன்பத்தில் சிக்கி தவிக்கும் அனைவருக்கும் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் முற்றிலும் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனனம் செய்ய வேண்டும். முதலில் ஸ்ரவணம் செய்ய வேண்டும், அழுக்காமல் சலிக்காமல்.
ஸ்ரவணம் செய்து பிறகு அதை மனனம் செய்து பிறகு நிதித்தியாசனம் என்று சொல்வார்கள். அதை செய்ய செய்யத்தான் நம் மனதில் ஒரு தெளிவு வரும். இந்த மனதில் ஒரு தெளிவு வந்து பிறகு அது தியானத்தில் முடியும். அந்த தியானம் கடைசியில் சமாதியில் முடியும். ஆக இவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப அசை போட்டு மனனம் செய்து அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயை என்ற குழிக்குள் விழுந்து விடக்கூடாது. திரும்ப எழுவதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்குமோ, எத்தனை ஜென்மங்கள் பிடிக்குமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது அதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம வாசனைகள் எல்லாம் நிரம்பியிருக்கிறது. அதனால் திடும் என்று நம்மை தாக்கும் ஒரு கொடிய பயம், விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றுக்கு மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு துக்கம் கொண்டாடி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்து கொண்டு நம் மன உளைச்சல் விழுந்து கடைசியில் மாத்திரை மருந்து வாழ்க்கையாகி விடுகிறது. இந்த அவலம் நீங்குவதற்கு பகவான் சொல்லியிருக்கிறார். இறை நாமம் மிக வலிமை வாய்ந்த ஆயுதம். அது நம்முடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது. மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழிக்க வல்லது. ஆக தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக தாங்கள் அருள் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் என்ன வேலை கையில் வந்து விழுந்தாலும் தங்களுடைய வேலைதானே இது. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. ஆக இந்த உலகத்தில் உள்ள வேலைகள் அத்தனையும் தங்களுடைய வேலை. இதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறது? சுகமோ துக்கமோ அது தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினை பயன்களாகவும் வந்து சேருகின்றன. ஆனால் அது தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள், தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே அவை நடக்கிறது. அதனால் எந்த ஒரு துக்கமும் துயரமும் கூட ஒரு பெரும் ஆசீர்வாதம் என்று நாங்கள் உணர வேண்டும். அதை ஆசீர்வாதமாக, பிடிவாதமாக ஆசீர்வாதமாக மட்டுமே அதை பார்க்க வேண்டும். ஏனெனில் அதில் ஒரு பெரும் நன்மை இருக்கிறது, நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நம்மை கடவுளை நோக்கி தள்ளிவிடுகிறது. அப்பொழுதுதான் நான் இறைவனை பிடித்துக் கொள்வோம், கதறுவோம், அவரை ஆழமாக நினைப்போம். அதனால் எத்தனையோ விஷயங்கள் நம் உள்ளேயும் மாறும், வெளியேயும் மாறும். இறைவனிடம் நெருக்கம் கூட்டி வைக்கிறது. ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடிவில் ஒரு உயர் ஞானமாகி நம் மனதில் வேரூன்றி இறை சக்தி அங்கு நிரப்புகிறது. பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். பகவான் என்னிடம் சொன்னார், இந்த பிச்சைக்காரனையும் தேவகியும் எந்த ஒரு சூழ்நிலையில் வைத்தாலும் அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக இறைவனிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று. அதை மனதார ஏற்றுக்கொள்வதே மிகவும் கஷ்டம். அதற்கு மேல் அதற்காக நன்றியோடு இருப்பது என்பது எப்படி? மனம் அந்த நிலைக்கு உயர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த நாமமும் எல்லாம் இறைவனுடைய செயல் என்ற உணர்வும் கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த முயற்சி தான் தவம் என்று பகவான் சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணை எட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய சுயநலம், அகம்பாவம் தாங்கள் அகற்ற வேண்டும். ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்ய வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார்.